பேசும்போது கம்முனு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பிக் பாஸ் கிட்ட. சரி ஓகே. நீ எப்ப வேகமா ஓடி வர? என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஏன் கத்துற அப்படின்னையோ? அவன் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வீட்டோட டைனமிக்ஸே புரியுது. இந்த மாதிரி ஓட் பண்ண துஷாத் வெளில போனதுக்கு அப்புறம் தான் பிளேனா என்னன்னே தெரியுது. ஒரு ஆளாவே நினைக்கல. ஸோ அவர் லிஸ்ட்லயே இல்லை. ஸோ இந்த ஒப்பீனியனை கரெக்டா அவர் வைக்கிறாரு. அது வந்து கனியால தாங்கிக்கவே முடியல. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. இன்னைக்கு பிக் பாஸ் 43ல சீசன் 9ல் என்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டு சாண்ட்ரா, பிரஜின் அண்டு பார்வதி, திவ்யா இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா இது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். ஏன்னா போட்டவங்க குத்துனவங்க மேலேயே திரும்ப 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 வெஞ்சன்ஸ் வச்சு ஓட் போடுறத விட நாமினேஷனுக்கு போகாதவங்க இல்லை இனி வந்து போகாமல் இருக்கிறவங்க இவங்க போய் இப்போ ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு தான் இவங்க கடந்த 3 வாரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆப்போசிட் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க பண்ணலன்றது செகண்டரி. ஆனால் அவங்களுக்கும் ஒரு யூனிட்டி இருக்கிறதுனால அவங்க வேறு மாதிரி கன்வே பண்ணிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பிக் பாஸ் ரூலில் பிரேக் பண்ணுற விஷயமே கிடையாது. அதுக்கெல்லாம் விடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கரெக்டு. இவங்க டிஸ்கஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து யார் நம்மளுடைய சுபிக்ஷா, நேர்மையோட உச்சம், பயங்கரமாக ப்ளே பண்ணுறவங்க, அவங்க எப்போதுமே டைரெக்டாக போய் ஒருத்தவங்கள்ட்ட பேசியோ கேட்டோ பழக்கம் இல்லை இல்லையா? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அப்படிதான் சுபிக்ஷா வந்து மறைஞ்சிருந்து அதுக்கு பேர் ஒட்டு கேட்கறது. அந்த ஒட்டு கேட்டுட்டு இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏன்னா அவங்க ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, நான் வந்து எதுவாக இருந்தாலும் நியாயமாக கேட்பேன், அநீதிக்கு எதிராக நான் நிற்பேன்ற மாதிரி. நம்ம கேட்டோம்னா இதுலேருந்து விலகிக்கலாம்ல. சார் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. அந்த தப்பை யாருமே தட்டி கேட்கலையா அப்படிங்கும்போது நான் கேட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறதுனால சுபிக்ஷா வியானாட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரம்யா வந்து நான் நாமினேஷனுக்கு ஓட்டு போட்டேன், அந்த ஓட்டு போட்டதுனால அது என் மூஞ்சை பார்த்தே பேச மாட்டுறாங்க. ஆனால் வாரம் வந்து ரம்யா வந்து நான் போகணும், வீட்டுக்கு போகணும், சிக்கன் குழம்பு சாப்பிட்ணும், வந்து எனக்கு வீட்டுக்கு போய் சிக்கன் சாப்பிடலாம் நினச்சேன். இது ஒரு டைம் இல்லை, ஒவ்வொரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். சுபிக்ஷா வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? நான்லாம் ஃபைனல் வரலும் போவன்ற கான்ஃபிடென்ஸில் தான் வந்திருக்கேன். நான் ஒரு பெரிய மோட்டோவில் வந்திருக்கேன்னா நீங்கள் வந்தீங்க, ப்ளே பண்ணீங்க, எப்படி ப்ளே பண்ணுறீங்க, அந்த பிளேஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பார்க்குற எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பிளேயர்ஸ், அதாவது சுபிக்ஷா, கெமி, ரம்யா, அப்புறம் அரோரா, இவங்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணணும்னா ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணும். அவங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நல்லபடியாக விளையாண்டுட்டு இருந்த ஏதோ ஒரு கண்டென்ட்டு கிறுக்குத்தனமாக கொடுத்தாலும் கொடுத்துட்டு இருந்த திவாகரே வெளில போயிட்டாரு. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. நம்மளாம் இங்க இருக்கோமேன்னு சொல்லி ரொம்ப கேவலமா ஷேமா ஃபீல் பண்ணணும். ஒரு ஆள் கூட அப்படி ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா மனசாட்சியெல்லாம் தூக்கி வெளியில வச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா? நீ மூடு. விக்கல்ஸ், விக்ரம், எஃப்ஜே, வினோத் பயங்கரமான பிளேயர்ஸ் 3 பேரும் சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 3 அறிவாளர்களும் சேர்ந்து முட்டுக்கூடி ஒரு அறிவு பூர்வமான ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னா எல்லாத்துக்கும் தலையாட்டுறது அவர் ஒருத்தர் போயிட்டாரு. அப்போ உஷாரா இருக்கும்ல. பார்வதி இவ்வளோ நாளா நமக்கு ஸ்கெட்சு போட்டா. யாருக்கு? இந்த 3 ஆளுங்களுக்கும் ஸ்கெட்சு போட்டாங்களாம். அவங்க ஸ்கெட்சு போட்டு அதில் தப்பிச்சு திவாகர் வந்து வீக்ட் ஆகிட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து திவாகர்கிட்ட யாராவது பேசினாலோ கம்ருதீன்கிட்ட யாராவது பேசினாலோ பொசசிவ் வந்து அதிகமாகிடுமாமா. அதனால அவங்களோட பருப்பு இனி இந்த வீட்டில் வேகாதான். அதனால ரொம்ப பயங்கரமாக என்ன பண்ணுறாரு தெரியுமா? வினோத் இப்போ யார் கூட சேர்ந்துருக்காரு அப்படின்னா அமித் கூட சேர்ந்துருக்காரு. ஏன்னா அவர் பெரிய சிங்கர், இவர் பெரிய சிங்கர். நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன். ஸோ 2 சிங்கரும் சேர்ந்து எப்படியாவது வெற்றி பெற்றலாம், ஃபைனல் வரலாம் அப்படின்ற ஒரு மோட்டோவோட சேர்ந்து மூளைக்கு மூளை பீம் பேக் போட்டு பாடிட்டு இருக்காங்க. ஏன் நீ தான் தைரியமான ஆளாச்சு மிஸ்டர் வினோத் சார், போய் கலாய் அமித்தை பேசு, பேசு, ஃபிசிக்கலாக பேசு, இது இப்படி அப்படின்னு சொல்லு, மென்டலி அவருக்கு ஸ்ட்ரெஸ் கொடு. நீ உண்மையிலேயே பயங்கரமான பிளேயராக இருந்தா விக்கல்ஸ் விக்ரமகலை அவர் தான் பானன்னு சொல்லாட்டு டென்ஷன் ஆகுறாரு. பானபத்திர ஓனாண்டினாலே அது பழமொழின்னு கூட தெரியாமல்
இவ்வளோ நாளாக ஃபீல்டில் இருக்கவர் அதை தன்னை பானையை ஒப்பிட்டு யோசிக்கிறாரு. அவரை போய் பண்ணு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏன்டா அப்படி ஊதி விட்டா ஓடி போயிடுவோம் போல எஃப்ஜேன்னு சொல்லி அவனை கலாய். உன்னை யாரையும் கலாய்க்க முடியாதுல்ல. இழிச்சவாய் கிடைச்சான் தானே கலாய்ச்சி. இனி என்ன கண்டென்ட் வந்தது? மகா மட்டமாக படும் கேவலமாக பார்க்கவே முடியாமல் ஒரு ப்ரொமோவாக இருக்கட்டும், ஏன்டா இந்த நிகழ்ச்சியை உட்காந்து பார்க்குறோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இனி என்ன கேட்டால் பிக் பாஸ் டீமுக்கு பயங்கர வேலை. ஏன்னா ஒருத்தவன் இருந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தான், ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தான், அவன் மட்டும்தான் வீட்டையே இயக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவன் போயிட்டான். இனிதான் இவங்களுக்கு பயங்கரமான வேலை. அந்த வேலையாவது உருப்படியாக பார்க்குறாங்களா இல்லை அதுலேயும் வேறு ஏதாவது வேலை கலந்து விடுறாங்களான்றதை நம்ம பார்ப்போம். நிக்கல்ஸ் விக்ரம் சொல்றாரு, சாண்ட்ராவும் பிரஜனும் அஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உள்ள வந்தது செம்ம இரிட்டேட்டா இருக்கு, செம்ம பிரச்சனையா இருக்கு. அவங்க வந்து கப்புலா கண்டினியூ ஆயிருந்தா எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்க வந்தது இவர் சொல்றாரு, இப்போ இப்படி எமோஷ்னலாக ஒரு இடத்துல வீக்காகி உட்காரும்போது திரும்பி பார்த்தா எனக்கு சப்போர்ட் பண்ணையோ இல்லை எனக்கு ஆறுதல் சொல்லவோ யாருமே இல்லை. 19 இயர்ஸாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஜேர்னி பண்ணிவிட்டு இன்றைக்கி பயங்கரமான ஒரு அவங்களோட மைண்ட் கிளியராக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருந்துக்கிறாங்க. அது எனக்கு வெறி ஆகுது. நான்லாம் பையன் என் ஒய்ஃபை நினச்சி பாட்டு பாடிக்கிறேன். ஏயா விக்ரம், நீங்களாம் ஒரு நல்ல ஃபீல்டில் ஒரு நல்ல ப்ளே பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு உள்ளே போயிட்டு இப்படி மான மரியாதையெல்லாம் வாங்கிக்கிறது நியாயமா? விக்ரம் சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃபை யாரும் கூட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? கூட்டிகிட்டு போங்க, ப்ளே பண்ணுங்க சார். யார் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா? கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திறமை இருக்கு. உண்மையிலேயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் 8 சீசன் பார்த்துருப்பாங்க. அவங்க உள்ளே வராங்க பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். உள்ளே வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், அவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கணும், இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இதில் வேற ஏதாவது பர்சனலாக இஷ்யூஸ் வருமா, அதையும் பார்த்து ஃபேஸ் பண்ணணும். இவ்வளோ விஷயத்த அவங்கெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ப்ளே கரெக்டாக இருக்கும். எத்தனை வருஷம் ஜேர்னி பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை. அவளும் ஒரு பெண், அவனும் ஒரு ஆண், அவங்க 2 பேருக்கும் இடையில எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ட்ரிகர் பண்ணலாம். அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும்னு ஒரு கட்ஸோட வந்திருக்கா. அவங்கள பார்த்து உனக்கு இப்படி வயிற்றெரிச்சலாக இருக்கிறே என்ன விக்ரம்? இதுக்கு பேர் தான் வக்ர விக்ரம். இதுக்கு பேர் தான் வக்ர விக்ரம். இந்த வக்ரமும் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. திவாகர் எலிமினேட் ஆகி போகும்போது பார்வதி அடிப்பட்டப்ப போய் பார்க்கல, ஏன்னா கூட்டமாக இருந்தது. 7 நாளாக அவங்கள சுற்றி மேய்க்கிற மாதிரி கூட்டமாக இருந்துச்சு. திவாகர் எலிமினேட் ஆகி போகும்போதும் போய் ஒரு ஆறுதலா, நீ ஒரு மனுஷையா, நீ ஒரு ஃபீல்டில் இருக்கையா, அதை கடந்து நீ ஒரு நல்ல ஒரு ஆளுன்னு உன்னை நிரூபிச்சுக்கணும்னா ஒருத்தன் வெளில போறான்ற சமயத்தில் கூட உன்னால் மன்னிச்சு ஓகே ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உன்னை சென்ட் ஆஃப் நல்ல மனசோட சென்ட் ஆஃப் பண்ண முடியலன்னா நீங்களாம் யாரு விக்ரம்? வினோத்தை பார்த்து ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றாராம். ஏன்னா அவர் காமிக் சென்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறாராம். இவர் ஒரு காமெடியனாக இருந்துட்டு இங்கே அதை கரெக்டாக யூஸ் பண்ணலையா. அவரும் காமெடியன் கிடையாது, இவரும் காமெடியன் கிடையாது. இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள திவாகர் ஒரு பக்கம் கோலம் போடுற மாதிரி இவங்க மனசுக்குள்ள இவங்களே கோலம் போட்டுக்கிறாங்க. அவரு எப்படி மோட்டிவேஷனாகவும் இருக்கு, கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்கு. பட்ட காமெடி அவர் பண்றாரு. அவர் யாரை வச்சு டிராவல் பண்ணாரு? நீங்க பார்வதின்ற உன்னால சாண்ட்ரா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க, அவங்க கூட போயிட்டு டைரக்டாக ஃபேஸ் பண்ணி நிற்க முடியல, பிரஜென்ற ஒருத்தர் பின்னாடி இருக்காருன்னு சொல்லி புறமுதுகிட்டு ஓடி சம்மந்தமே இல்லாமல் என்ன தானே ஈஸியாக குத்தி போடுறீங்க அப்படின்ற மாதிரி பார்வதியை பின்னாடி வச்சு குத்துன்னு குத்திட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் என்னது? கேவலமாக இல்லையா? ஒரு வார்த்தை மோதலில் கூட அதை கூட உங்களால் தெளிவாக சொல்லி இதனால தான் அவள் எனக்கு எதிரின்னு குத்துறதுக்கு கூட தைரியம் இல்லை. அது ஒரு மாதிரி கேவலமாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டுற விக்ரம் சார். அப்பா யாரையா நீங்கெல்லாம்? நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டும் கேட்காத மாதிரி. பார்வதியும் அரோராவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வேற வழியே இல்லை. லாஸ்ட் சீசன்ல முத்து சொல்லுவார் பார்த்தீங்களா, இவன் கொடூரமாக இருக்கான்னு அவங்கிட்ட போனால் அவன் தானே கொடூரமாக இருக்கான், பரவாயில்ல இவனுக்கு அவன் பெட்டர்னு போக வேண்டியதான்ற மாதிரி அரோராட்ட போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் வேறு வழியே இல்லை, நான் சொன்னேன் உங்களோட பர்சனலில் எடுத்துகிட்டு வராதிங்க அரோரா விஷயத்துலன்னு நான் சொன்னேன். ஆனால் அண்ணன் கேட்கவே இல்லை. அப்புறம் திவாகரிசமாக அந்த 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 சோனுக்கே போயிட வேண்டியதாக இருந்தது, அதனால தான் நான் அப்படி பேசினேன். இப்போ தான் ஆனால் அண்ணன் வெளில போனதுக்கப்புறம் நான் எமோஷனலாக ரொம்ப வீக்காக இருந்தேன், இப்போ தான் எனக்கு ஓரளவு பிளேனாக என்னன்னு புரியுது அப்படின்னு சொல்லும்போது அரோரா சொல்கிறாங்க, எனக்கு துஷாத் வெளில போனதுக்கு அப்புறம் தான்
பிளேனா என்னன்னே தெரியுது. அவன் போனதுக்கப்புறம் தான் எனக்கு வீட்டோட டைனமிக்ஸே புரியுது. இந்த மாதிரி ஓட் பண்ண எம்மா தாயே, அவனை வெளியில அனுப்புனதே நீதாம்மா. இது இன்னும் தெரியலையா உங்களுக்குள்ள? ஒரு ஒரு ஏதோ ஒரு ஜோன், ஒரு வட்டத்தை ஒன்று போட்டுட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் தான் பயங்கரமாக ப்ளே பண்ணுறேன், இத்தனை நாளாக ஏசி ஒழுங்காக ஓடுத, ஏசி ஒழுங்காக இருக்க, ரூம் என்ன எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு விஜய் பற்றி சார் கேட்டப்பெல்லாம் உன் மூஞ்சில் கறி பூசினப்பெல்லாம் உனக்கு தெரியலையாம்மா? இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. இதில் லிவிங் ஏரியாவில் பிக் பாஸ் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அரோரா நல்ல ட்ரை பண்ணீங்க, குட் ட்ரை, முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னா, பிக் பாஸ் நீங்கள் எனக்கு கூப்பிட்டு கொடுத்த அட்வைஸ் தான் சொல்லி அவங்க போட்டு உடச்சி விட்டாங்க. உங்க கூட கொஞ்ச நேரம் பேசினதோட எஃபெக்ட் பிக் பாஸ். இதில் இவங்க என்ன அப்படி பயங்கரமாக முயற்சி பண்ணாங்கன்றது அந்த குறியீடை பற்றி சொல்கிறீங்களா பிக் பாஸ்? இல்லை அவங்க இந்த மாதிரி போயிட்டு புரளி பேசுகிறத பற்றி சொல்கிறீங்களா? இன்னொருத்தவங்க ஷேடோவில் இருந்ததை பற்றி சொல்கிறீங்களா பிக் பாஸ் அவங்களோட முயற்சின்னு? துஷாத் கூட பயணம் பண்ணிட்டு துஷாத்தை ஈஸியாக வெளில தூக்கி போட்டுட்டாங்களே, அதை பற்றி சொல்கிறீங்களா பிக் பாஸ்? இவ்வளோ நேரம் அம்முக்குனி மாதிரி இருந்துட்டு ஒரு பிளேஸ் சைலண்ட்டாக முன்னாடி ஒரு ஆளை ஓட விட்டுட்டு இவங்க தேரில் உட்காந்துட்டு வந்தாங்களே பிக் பாஸ், அதை சொல்கிறீங்களா நல்ல முயற்சின்னு? நான் அதை அட்ரஸ் பண்ணவே விரும்பலன்னு சொன்ன பார்வதியை கூப்பிட்டு வாலண்டரியாக நீ வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும்னு தலையை வச்சு கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணி அசிங்கப்படுத்தி இவ்வளோ பெரிய இஷ்யூவாக வீக்கெண்டில் எடுத்து பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே யாரோ ஒரு, அதுக்காக சொல்கிறீங்களா பிக் பாஸ்? என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க, எங்க திரும்புங்க. நல்ல முயற்சின்னு அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ பிக் பாஸ், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க பிக் பாஸ். அப்புறம் நல்ல திட்டு போல இந்த வாரம் பிக் பாஸ் சொல்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் நல்ல திட்டு போல அப்படின்னா, ஏயா திட்டு வந்து அவர் திட்டுறது எல்லாம் உங்களோட ட்ரைனிங் தானே பிக் பாஸ், உங்கள் டீமோட ட்ரைனிங் தானே, அதனால தானே அவர் வந்து அப்படி பேசுகிறாரு. அப்புறம் வந்து இந்த வாரமாவது கொஞ்சம் நல்ல வாரமாக கொடுங்க. ஏங்க சீரியஸாக சொல்கிறேன், இத்தனை சீசனில் பிக் பாஸ் மண்டிடாத குறையா? ஏதாவது கண்டென்ட் கொடுங்கய்யா. திவாகர் வெளியில் போயிட்டான், நீங்கள் ஏதாவது ப்ரமோவுக்கு கொடுங்கய்யா, மானத்தை வாங்கிடாதீங்க. வாரம் டாஸ்க் வரும்போது எனக்கு என்ன தெரியுமா ஐயா பயமாக இருக்குது, உங்கள் கூட சேர்ந்து என்ன ப்ளே வரப்போகுது, அதை எப்படி சுவாரஸ்யமாக கொடுக்க போகிறீங்க, நான் உங்களை வச்சு என்ன டார்ச்சர் பண்ண போகிறேன்னு எனக்கு பயமாக இருக்கு. அள்ளு விடுதா இல்லையா அப்படின்றதான் பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸாக இருந்தது. அதை தான் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு ஓப்பனாக கன்வேவும் பண்ணாங்க. என்ன சொல்லுங்க என்ன போங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா புறம் பேசிட்டு நீங்கள் கேம்ஸும் ஒன்றும் வைக்க மாட்டீங்க, ஒழுங்காகவும் கொண்டு போக மாட்டீங்க. இன்னொன்று பார்க்குற ஆடியன்ஸுக்கு சுவாரஸ்யமும் இருக்காது. சொன்னதே திரும்ப சுட்ட தோசையே திரும்ப சுட்டுட்டு ஆட்டினமாவே திரும்ப ஆட்டிட்டு, தெலுங்கு பிக் பாஸ்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக கேம் கொடுங்க. ஒரு கேம் வச்சு ஒரு வாரத்துக்கு ஓட்டாதீங்க. நாமினேஷன்னா ஸ்ட்ரெயிட்டாக எல்லாரையும் அசம்பிள் ஆகிட்டு அவங்க நாமினேட் பண்ணும்பொழுது ஆப்போசிட்டில் உள்ளவன் நீ என்னை எதுக்கு நாமினேட் பண்ண, என்னால் இதை ஆக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ஏதாவது ஒரு கேமை கொடுங்க. ஈஸியாக வீக்கெண்டில் ஈஸியாக ஒருத்தவங்களை சேவ் பண்ணிடுங்க. போ கனி நீ சேவ், பாரு நீ சேவ், போ எஃப்ஜி நீ சேவ், போ சபரி நீ சேவ், இப்படி வந்து ஒரு மாதிரி ஏதோ கடமைக்கும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணாதீங்க. 42 டேஸில் இவ்வளோ மெம்பர்ஸ் நாமினேஷன் ஆனதோ எவிக்ஷன் ஆனதோ ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த வாரம் இவர் திவாகர்ன்ற ஒரு ஆள் வந்தால் ராஜாவாக தான் வருவேன், போனால் என்னை பற்றி எல்லாரும் பேசணும். நீ வாழும்போது உன்னை பற்றி யார் பேசுகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நீ போனதுக்கப்புறம் யார் பேசுகிறாங்கன்னு எனக்கு முக்கியம் இல்லை, வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, அவர் தான் சச் அ கிரேட் பர்சன். 42 நாள் இருந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் போகிறேன். நன்றி தமிழக மக்களே. என்னை பொறுத்தவரையிலும் அவர் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். அடுத்த நாமினேஷன் அப்போது எல்லாரும் வந்து என்னென்னா ஃப்ரீஸ் சொல்லிவிட்டு அந்தந்த இடத்துல நாமினேஷன் வந்து அவங்கவுங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை செஞ்சுட்டே இருக்கணும். நாமினேஷன் அந்தந்த இடத்துல ஒவ்வொரு நேமை கால் பண்ணும்பொழுது அவங்க நாமினேட் பண்ணணும். இதுதான் இந்த வாரம் நடந்தது. ஸோ அப்போ வந்து ரம்யாவை சொல்லும் பொழுது ரம்யா வந்து பார்வதியை சொல்கிறாங்க, அடுத்து பிரஜனை சொல்கிறாங்க. அப்போ பார்வதி ஓடி வரும்பொழுது யார் நீ பண்ண, உனக்கு காரணம் சொல்கிறேன், பிரஜனுக்கு என்னால் வாங்கிட்டா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வினோத் உனக்கு என்ன பிரச்சனை, நீயா அதை வந்து தேடி வர, நீ ஏன் கேட்டு வர, என்ன ஏன் நாமினேஷன் ரீசன் இல்லை, நான் நாமினேஷன் ரீசன் வந்து ஓப்பன் நாமினேஷனுக்கு போது தெரிஞ்சுக்கணும், அது வந்து நெக்ஸ்ட் பிளேவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், அதே இன்னும் வினோத் வந்து பீம் பேக் போட்டுட்டு அமித் கூட உட்காந்துட்டு சிங்கிங்லாம் ரெடி பண்ணிட்டது, சாங்ஸ்லாம் ரைட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அடுத்தது ஏதோ ஒரு அதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே போக போகிறாங்கன்னு தெரியல, ஏதோ சுவாரஸ்யமாக கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பார்ப்போம், இது வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக அதை பார்ப்போம்.
அடுத்து வந்து இவர் வினோத் வந்து நேம் சொல்லி நாமினேட் 2 மெம்பர்ஸை பண்ணும்பொழுது பார்வதி அங்கேருந்து ஓடி வந்தோடனே இவர் கால் மேலே கால் போட்டுட்டு நீ எப்போ வேகமா ஓடி வர, என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் கத்துற அப்படின்னு. ஐயோ பேசும்போது கம்முனு நாங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பிக் பாஸ் கிட்ட. நீ நாமினேஷன் பண்ணியா 2 பேரை, நான் வந்து பாப்பா உனக்கு என்னயா பிரச்சனை அப்படின்னு பிக் பாஸ் கொடுத்தாரு பாருங்க ஒரு பல்பு. நீங்கள் நல்லா உட்காந்துட்டு முதல்ல நாமினேட் பண்ணுங்க, ஏன்னா இது வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இனிதான் ஒவ்வொருத்தவங்களோட முகத்திரையும் இண்டிவிஜுவலாக எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச சீரியஸாக இவங்க இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ண மாட்டாங்க, திரும்ப அடுத்த ஆளுங்களை போய் தேடுவாங்க. அதை வந்து பார்வதி தேடுறாங்க அடுத்த ஆளை அப்படின்னு சொல்லி இப்படி மாற்றி விடுவாங்க. இது தெரிஞ்சது தானே. நம்ம ஒரே நேரத்துல எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஒன்னதான் கரெக்ட் பண்ண முடியும். வேற ஒன்றும்லாம் சுவாரஸ்யமாக இதில் சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. லாஸ்ட் இந்த டேல நீ ஒன்றுமே கிளிக்கல, நான் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு டாஸ்க் அதையாவது கிளின்னு காம்படிஷனா பாக்குறேன் இந்த நபர் என் லிஸ்ட்லயே சொல்லிட்டு பிக் பாஸ் அங்கேருந்து கொடுத்து அனுப்புனாங்க ஒரு டாஸ்க்கு. உனக்கு யார் காம்படிஷனாக நீ நினைக்கிற, ஸோ உன்னோட லிஸ்ட்லே இல்லை, உனக்குலாம் இவன் காம்படிஷனே இல்லைன்றதை யாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஓடி வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து காம்படிஷனாக நினைக்கிறது வினோத் தான். ஏன்னா காமிக்ன்ற மிகப்பெரிய ஆயுதத்தை யூஸ் பண்ணி வளர்ந்தது விக்கல்ஸ் விக்ரமா, அதை கரெக்டாக பயன்படுத்துறது இந்த ஹவுஸில் வினோத்தாமா. எப்படி இவர் அவர் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், நம்ம இதில் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த லிஸ்ட்லேயே நான் இல்லைன்னு சொல்கிறது யாருன்னா பார்வதியா. பாரு அந்த லிஸ்ட்லேயே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களும் இவங்களும் பேரலாக வேற வேற மாதிரியான தாட்ஸில் வேற மாதிரியான கருத்து மோதல்களோட போயிட்டு இருக்காங்களாம். 2 பேரோட ட்ராக்குமே வேற மாதிரியாமா, ஆனால் பேரலாக போயிட்டு இருக்காங்களாம். அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. அடுத்து கனி வந்து பார்த்திங்கன்னா என்னோட காம்படிஷனில் எனக்கு காம்படிஷனாக விக்கல்ஸ் விக்ரமாமா, எனக்கு காம்படிஷனே இல்லை அப்படின்னா கம்ருதீனை சொல்கிறாங்களாம். கம்ருதீன் வந்து சீரியஸாக சொல்கிறேன், அந்த லாஸ்ட் 2 வீக்கை விட இப்போ சொல்கிற தடுமாறுறாரு. அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அவருக்கு இருக்குது, ஆனால் அவர் நினைக்கிறத கனியை பற்றின ஒப்பீனியனை கரெக்டாக அவர் வைக்கிறாரு. அது வந்து கனியால் தாங்கிக்கவே முடியல. ஒரு ஆளாவே நினைக்கல, ஸோ அவர் லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ இந்த இப்போவும் இவனுங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, நீ ஏன் முதுகில் குத்துறியா, உடனே ஸ்ட்ரைட்டாக நான் உன் முதுகில் குத்துவேன், எனக்கு வேற எந்த ஆப்ஷன் யாரையும் நான் சுற்றி பார்க்க மாட்டேன், நீ குத்துறியா உன்னை மட்டும் தான் பார்ப்பேன், அதை சுற்றி யார் என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்றத எனக்கு தேவையே இல்லை. அப்புறம் அங்கேருந்து ஓடி வந்து கம்ருதீன் வந்து விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து காம்படிஷன் வந்து இவருக்கு இணையான காம்படிஷன் அவராம். அவரோட தாட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குதான், எப்படின்னா பாடி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணாமல் கன்வே பண்ணுறாராம். சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா திவ்யாவை சொன்னாங்க காம்படிஷனில் நீங்கள் தான் எனக்கு காம்படிஷன்னு. அவங்க வந்து கனியை சொல்கிறாங்க. ஏன்னா கனி வந்து அவங்களுக்கு தான் எப்போதுமே கனிகிட்ட ஒரு விஷயம் என்னென்னா டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் எந்த விஷயத்தையும் அவங்க டீல் பண்ண மாட்டாங்க. பின்னாடி உட்காந்து புறம் பேசுகிறது வந்து கனிக்கு கை வந்த கலை. அன்பு டீமை யூஸ் பண்ணுவாங்க, பின்னாடி உட்காந்து புறம் பேசுவாங்க. இதை யாராவது சொல்ல போனால் நீ தான் எனக்கு எனிமின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது கனிக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் கண்ணு குத்துது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வராங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வராங்களா, இல்லை லவ்வர்ஸாக வராங்களான்றது அது அவங்களோட டேலண்ட் உள்ளே வந்திருக்காங்கன்னா. உங்களை யாரும் ஃபேமிலியோடு வரக்கூடாது, உங்கள் ஹஸ்பண்டோடு வரக்கூடாதுன்னு சொல்ல, அந்த அளவுக்கு அவங்க டேலண்ட்டாக இருக்காங்க. அவங்க வராங்க, அதை காப்பாற்றுறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. இதை கடந்து இவ்வளோ எப்படிங்க ஸ்ட்ரகிளே இல்லாமல் ஒரு டைட்டில் தூக்கி கொடுத்துடணும்னு உள்ளவங்களாம் நினைக்கிறாங்க. எப்படி எனக்கு புரியல. பார்வதி பிரச்சனைங்க, பார்வதி இருக்கக்கூடாது. திவாகர் பிரச்சனைங்க, திவாகர் இருக்கக்கூடாது. கனிக்கு கம்ருதீன் பிரச்சனை, கம்ருதீன் இருக்கக்கூடாது. விக்கல்ஸ் விக்ரமுக்கு பார்வதி பிரச்சனை, பார்வதி இருக்கக்கூடாது. சரிங்களா. சாண்ட்ராவும் பிரஜனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் இருக்கிறதால பலம் அதிகமாக இருக்குது. இண்டிவிஜுவல் பிளேயர்னு வந்தாங்க, அவங்க விளையாடுறாங்க, எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா இவ்வளோ பிரச்சனைகளையும் நீ வந்து கேம்ஸ்லேயும் ஒன்றும் உருப்படியாக கிழிக்க மாட்டீங்க. இந்த மாதிரியும் பேசுகிறதும் ஏன் பேசுகிறாங்க, ஹவுஸோட பீஸே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி போய் புறம் பேசுறது, அப்புறம் வந்து பாடி லாங்குவேஜ் தன்னுடைய உடல் அசைவுகள் மூலமாக ஒருத்தவங்கள கேவலமாக பேசுறது, ஒருத்தவங்க ஃபிசிக்கல் அவன் நொண்டி, நீ ஆம்பளையாக இருந்தால் வெளில வாடா, இவனுங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் ஆமா, இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் கரெக்டாக பேசுகிறாங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாருது. வினோத் வந்து நான் வந்து இத்தனை வருஷமா ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு சப்போர்ட் இருக்காங்க, சாண்டிக்கும் அவருக்கும் சப்போர்ட் நல்லா பண்ணுறாரு சாண்டி அப்படின்றத பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுறாரு. உனக்கு சாண்டி இருக்கான், நீ கவலைப்படாத, அவன் தான் உன் ஃப்ரெண்டு, அவன் எனக்கு ஃப்ரெண்டு, நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. பார்வதிக்கு கொஞ்சம் கூட ஒரு புரிதலே கிடையாது, ஒரு சின்சியரே கிடையாது. போய் எஃப்ஜே வந்து இவங்களுக்கு காம்படிஷன் ஆமா திரு எஃப்ஜே அவர்கள் அவர் என்ன பண்ணாரு,
மன்மத லீலையை கண்டவர் உண்டோ அப்படின்ற மாதிரி அவர் இவளுக்கு காம்படிஷன் ஆமா. அப்புறம் இவங்களுக்கு எனிமினா விக்கல்ஸ் விக்ரமா, அது டைரெக்டாக நமக்கே தெரிஞ்ச விஷயம். அடுத்து ரம்யா சொல்கிறாங்க கேம்ஸில் கரெக்டாக புரிஞ்சு விளையாடுங்கன்னு சொன்னால், ரம்யா வந்து இவங்களுக்கு காம்படிஷன் கெமியா. யோ அரோரா ஒரு சைடு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி அந்த மிக்சரை மேக் பண்ணிகிட்டு இருந்தது யாருன்னா கெமி. அவ்வளோதான், ஒன்றும் சிறப்பாக ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியெல்லாம் அவங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஏன் எல்லாரும் அரோராவை தேடுறீங்க? கெமி எத்தனை பேர் நீங்கள் தேடி கரெக்டாக அவங்க இன்னது பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவங்க வந்து ரம்யாவு காம்படிஷன் அப்பா அவங்களுக்கு அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தானே இங்க வந்து குத்த வச்சேன். தகுந்த மாதிரி தான் அவங்களும் காம்படிஷனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, காம்படிட்டரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இவங்க வந்து வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னா வியானா, அது ஏதாவது ஒரு 2-3 போல்டாக கேட்டுச்சு. ஒரு பக்கம் சாயாமை தான் சரிதான் நியாயம்னு பேசிச்சு. வினோத்தோட ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி சொன்னது அதுதான். திவாகருக்கு சப்போர்ட்டிவாக நின்னது அதுதான். நீ பண்ணுறது நீ தானா சரி அப்படின்னு சொல்லி சொன்னது அதுதான். ஏன் திவாகர் வந்து பார்வதி சொன்னால் கூட கேட்க மாட்டார், ஆனால் வியானா சொன்னால் கண்டிப்பாக அவர் கேட்டுக்குவார். முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமெல்லாம் அவனை கூப்பிட்டு நீங்கள் களி ஊத்துறதான் நினச்சிட்டு ஜாக்லின் ட்விட் போட்ட ஜாக்லினை வச்சு நீங்கள் அவர் அசிங்கப்படுத்துறது தான் நினைக்கிறீங்கல்ல. உங்களுடைய வக்ரம புத்தி அதுலேயே நல்லா தெரியுது. இப்படி ஒரு எச்ச வேலையை எதுக்கு இந்த டீம் செய்கிறாங்க? மேலே ஒருத்தவங்க காயப்பட்டதே வெளியில் எல்லா சேனலும் கூப்பிட்டு அவர் அசிங்கப்படுத்துறதா நினச்சி ஒன்று பண்ணாங்கல்ல. அவங்க பண்ணுறதுக்கும் இந்த விஜய் டிவி கூப்பிட்டு பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கனி கம்ருதினை குத்துறது, பாரு விக்கல்ஸ் பாரு, அடுத்து வந்து வியானா வினோத் வியானா, கம்ருதின் கனி, இப்படி மாற்றி என்ன காம்படிஷன்னே தெரியாமல் உனக்கு என்ன பிரச்சனைனா என்ன கம்ருதின் டைரெக்டாக குத்திட்டான், நான் அவனை குத்துவேன் கனியோடது. விக்கல்ஸ் விக்ரம் என்ன பேசுகிறான், நான் வந்து விக்கல்ஸ் விக்ரமை தான் திரும்ப சொல்லுவேன், நான் பார்வை தான் திரும்ப சொல்லுவேன். இப்படி மாற்றி ஒரு காம்படிஷன் மோடே இல்லாமல் தன்னோட வெஞ்சன்ஸை மட்டுமே வச்சு ட்ராவல் பண்ணி இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் எத்தனை நாள் போக முடியும்? இந்த பிக் பாஸ் என்ன இப்படி நமக்கு கண்டென்ட்லாம் அப்படியே அள்ளி கொடுத்துட போகிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. கேமே கிடையாது, ஃபிசிக்கல் கேமே எதுவும் கிடையாது. என்னத்த ஃபிசிக்கல் கேம் கொடுத்தா சபரி மாதிரி உள்ள ஆளை விட்டு அட்டாக் பண்ண விடுவோம். சரி, அடுத்து வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, மென்டலி புஷ் பண்ணுறது, மென்டலி ஒருத்தவனை வந்து பின்னாடி புறம் பேசுறது, காசிப் பேசுறது, இதை மட்டுமே வச்சு இந்த ஷோவெல்லாம் ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். அவங்க என்ன நமக்கு பண்ணித்தராங்கன்றதையும் பார்ப்போம். இன்றைக்கி டோட்டலாக 100க்கு 10% கூடும். சீரியஸாக இந்த இன்னைக்கு எபிசோட் நல்லாவே இல்லை, பார்க்கவும் சுவாரஸ்யமாக இல்லை, இன்ட்ரெஸ்டிங் உள்ள ஒரு கண்டென்ட்டுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை. செம்மையாக இருக்க போது பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை தயவுசெய்து கொடுங்க. கீப் டச் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.